ஹாய் விவாஸ், நான் தான் உங்கள் எஸ்ஏகேசன் சத்யன். இந்த வீடியோவில் அக்யூஸ் இந்த படத்தோட தெரியாமல் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்எல்ஏ கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கணக்கு சிறைச்சாலையில் இருந்த சேலம் நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போதும் பார்த்திங்கன்னா, நம்ம ஜீப்பில் கூப்பிட்டு போனால் பிரச்சனை வரும்ப்பா, நீ உன்னை வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் கூப்பிட்டு போன்னு சொல்லி போலீஸாரெலாம் வந்து ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் வச்சு கவர்மெண்ட் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது வேறு ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் இவனையா இந்த கணக்குன்னு ஒரு பர்சனையை கொலை பண்ண முயற்சி பண்ணணும். எம்எல்ஏ கொலைக்கும் இவனுக்கு என்ன பின்னணி, கணக்கு யார், அவனோட பின்னணி என்ன, கான்ஸ்டபிள் கணக்கு உயிரோடு கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா, அந்த கான்ஸ்டபிள் ஏன் இதில் சேர்க்கப்படணும், கான்ஸ்டபிள் கடைசி வரையும் இந்த பிரச்சனைகளை ஹோப் பண்ணி எப்படி நீதிமன்றம் கொண்டு போனார், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு தான் அக்யூஸ். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி ஒரு அதலபரசான ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் அதில் ஆட்டின விதத்தில் கொஞ்சம் விறுவிறுப்பையும் கொஞ்சம் ஆக்ஷன்ஸும் வச்சு இந்த படம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பர்சன் கேட்டிங்கன்னா, கான்ஸ்டபிள் வரக்கூடிய அஜமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை 90% ஒரு ஸ்டோரியில் தூக்கிட்டு போகிறாரு. கணக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்ம தான் இவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பர்சன் கேட்டிங்கன்னா, கணக்குன்னு ஒரு கதாபாத்திரம் இதயோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எமோஷ்னல் லவ் காமெடின்னு சொல்லிட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட லவரோட ஹஸ்பண்ட் இறந்ததுனால அவர் ரியாக்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. யோகி பாபுவோட போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்ட்ரோவுக்கு முன்னாடி வர்றாரு, படம் முடிகிறதுக்கு முன்னாடி வெளியே போகிறாரு. அவரோட காமெடி, அவரோட போர்ஷன்ஸும் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பில்லன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட நெக்ஸ்ட் பர்சன் கேட்டிங்கன்னா, சாங்ஸ் பெருசாக கை கொடுக்கலனாலும் பிஜிஎம்ஸ் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவு இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். சண்டை காட்சியாக கூட இருக்கட்டும், பஸ் ஆக்ஷனாக கூட எந்த காட்சியாக கூட இருக்கட்டும், சேசிங் சீனாக கூட இருக்கட்டும், எல்லாமே ஒளிப்பதிவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பில்லர்னு சொல்லலாம். ஏன்னா எடிட்டிங் விறுவிறுப்பையும் சுவாரஸ்யத்தையும் படத்தில் நிறையா அள்ளி கொடுத்துருக்கு. எம்எல்ஏயோட ஒய்ஃப், எம்எல்ஏயோட தம்பி, அரசியல்வாதி, இவங்க எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அஜமலோட காதலியாக வரக்கூடிய அவங்க போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த அக்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசலான ஒரு வாட்சபிள் மூவி தான். சில விஷயங்கள் நீங்கள் தவிர்த்துட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த படம் நல்லாவே கனெக்ட் ஆகும். சில எமோஷனல் காட்சிகள்லாம் பெருசாக கை கொடுக்கல, ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸும் பெருசாக கை கொடுக்கல. இன்னும் அதில் கொஞ்சம் பெட்டராக கவனம் செலுத்தி நல்லா பண்ணியிருக்கோம். ஆக மொத்தத்தில் டைரக்டர் ஒரு எளிமையான ஒரு கதையை எடுத்து அதரப்பலசான ஒரு கதையை எடுத்து ஆட்டின விதத்தில் எங்கே கொஞ்சம் ஆட்டியிருந்தாலும் அந்த கான்ஸ்டபிள் ஒரு கதாபாத்திரமும் உதயாவும் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லாவே பண்ணதுனால படத்தில் நம்மளுக்கு ரசிக்கும்படி இருந்துச்சு. முக்கியமாக அந்த கான்ஸ்டபிளோட போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் விட்டு வெளியேறும்போது இப்படி ஒரு கான்ஸ்டபிள் இருக்கானான்னு சொல்லி யோசிக்கவும் வச்சுச்சு. இன்னொரு கட்டத்தில் கணக்கு அவனோட பின்னணி என்ன, அவன் யார், அதை காமிச்ச விதம் ரொம்ப நல்லாவே இருந்தாலும் காட்சிக்கு அந்த விறுவிறுப்பையும் ஆக்ஷன்ஸும் கொடுத்ததுனால இந்த படம் ஒரு இடத்துல நம்மக்கிட்ட ஜெயிச்சாலும் சில நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. இந்த படத்தை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த முறை சந்திப்பது உங்கள் எஸ்ஏகேசன் சத்யன். பாய், லவ் யூ டு ஆல்.